கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 42 வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். போன வாரத்தில் கடைசி காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை பற்றிய ஒரு செய்தியை ஆரம்பித்தோம். அதில் விசேஷமாக நம்ம என்ன பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி, வேத பாடம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கஷ்டமான ஒரு புரிந்து கொள்வதற்கு ஒரு கஷ்டமான ஒரு வேத பாடம் கூட. புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது. நம்ம அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அவைகளை புரிந்து கொள்ளும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்கின்றது. இன்றைக்கு வருகை குறித்து, கடைசி காலத்தை குறித்தெல்லாம் அநேகர் பல இடங்களிலே செய்திகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்ம எடுக்கின்ற செய்தியானது ரொம்ப டீப்பாலாம் ரொம்ப போகாது, ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக உள்ளே போகாது. வேதம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்த்துவிட்டு அதிலிருந்து நம்ம பேச போகிறோம். ஆகவே அந்த உலகத்தில் சொல்கிற கால்குலேஷன்லாம் அதுக்கு நம்ம போகிறது கிடையாது. ஏன்னா சில நேரத்தில் ஏன் அதுக்கு போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னால், நிறைய இந்த கால்குலேட் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில தப்பான ஒரு ரிசல்ட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்று என்ன சொன்னால், அவருடைய வருகை குறித்து ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கி டேட்டெல்லாம் அறிவிக்க ஆரம்பித்தாங்க. டேட்டெல்லாம் அறிவிக்க ஆரம்பிக்கும் போது அது எப்படி கிறிஸ்துவ சபைக்கு பார்த்திங்கன்னா அது பல கள்ள உபதேசங்கள்லாம் எழும்புவதற்கு எவ்வளோ பெரிய ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். சரி, தொடர்ந்து இன்றைக்கு பார்ப்போம். இதில் முதலாவது என்ன சொல்ல ஆரம்பித்தோம்னா, இதை பற்றி பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக சில ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திபாரத்தை கொஞ்சம் போடணும். அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்துக்கிட்ட பிற்பாடு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோம். முதலாவது ஒரு 5 காரியங்களை பற்றி அடிப்படையை பேசலாம் என்று நாம் சொன்னோம். முதலாவது என்ன சொன்னோம்னா, இந்த உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது என்பது உண்மை, அது மாறாத ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். ரெண்டாவது நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல ஆரம்பித்தோம்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறதுனால அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆகவேதான் கடந்த வாரத்தில் அதுவைகளை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த 2வது பாயிண்டில் டச் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நேரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணல, பேச முடியாமல் போயிடுச்சு. அதனால் தொடர்ந்து இந்த வாரம் அதை தொடருவோம். இந்த 2வது பாயிண்டில் கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார், அவர் நோக்கங்களை நிறைவேற்றி முடிப்பார். இதை நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே எவ்வளோ தடைகள் வந்தாலும் அவர் நோக்கத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அவைகள் நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதை நம்முடைய மனதில் நன்றாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இது அவருடைய வருகை மட்டும் கிடையாது. இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவன் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதற்கு இந்த சத்தியங்கள் நமக்கு பேர் உதவியாக இருக்கும். வேதம் சொல்கின்றது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை அதை மேற்கொள்வது இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் சொல்கிறார், நான் கட்டுவேன், இதை யாருமே மேற்கொள்ள முடியாது. இந்த பூமியில் வியாதி, மரணங்கள், எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை அது மேற்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்கின்றது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாமே அவருடைய கண்ட்ரோல், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம பல விஷயத்திலிருந்து விடுதலை ஆகிடலாம். பல கலக்கங்கள், பல பிரச்சனைகள், பல கேள்விகளிலிருந்து விடுதலை ஆகிடும். எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. இன்க்ளூடிங் சொல்லப்போனால் தீமை என்று சொல்வது கூட அதுவும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. புரிஞ்சுச்சிங்களா? தீமை அதுவும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறதுனால கர்த்தர் தீமை செய்கிறார் என்று சொல்கிறோமா? கிடையாது. வேதம் சொல்கிறது, தேவன் தீமைக்கு காரணர் அல்ல. இதை பற்றி தான் நம்ம திரும்ப திரும்ப கர்த்தர் நல்லவர் என்பதை போதிக்கும் போதெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு காரியம், தேவன் எந்த தீமைக்கும் காரணர் அல்ல, தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். ஆகவே தான்
இன்றைக்கி என்ன சொல்கிறோம், தீமையும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வேதம் சொல்கின்றது, ஆகவே தான் அந்த தீமையையும் அவர் நன்மையாக மாற்ற முடிகிறது. புரிஞ்சிச்சிங்களா? தீமை அவருடைய கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், பைபிளில் சொல்கிற மாதிரி பல இடத்துல சிலருடைய வாழ்வெல்லாம் கடவுள் மாற்றியிருக்கிறார், பல பிரச்சனையெல்லாம் மாற்றியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் தேவன் அவைகளை நன்மையாக அவர் திருப்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பதை நம்ம நம்பலைன்னா நம்முடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்பதை நம்ம முழுமையாக நாம் நம்ப வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற தீமை, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவனுடைய ஜனங்கள் தீமையை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், அது எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் தீமையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுனால தான் தேவன் தீமையை கூட நன்மையாக மாற்ற முடிகின்றது. ஆகதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்கெல்லாம் தீமைகள் நடக்கின்றதோ, நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு நடக்கும்போது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அதை கண்ட்ரோலில் கொண்டு போய் அந்த தீமையெல்லாம் தேவன் நன்மையாக மாற்றி முடிப்பார் என்ற விசுவாசத்தை வைக்க வேண்டும். வேதத்தில் ஏன் தீமை நடக்கிறது என்பதற்கு வேதம் சில காரணங்களையும் சொல்லுகின்றது. அதற்கு முதல் காரணம் மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, இன்னும் சொல்லப்போனால் பிசாசனுடைய முரட்டாட்டம். இது எல்லாமே பிசாசனுடைய கிரியைகள். இது எல்லாமே தீமை நடப்பதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கின்றது. இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் பைபிளில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இத்தனை தீமைகளையும், பிசாசு கொண்டு வர தீமைகள், மனிதனுடைய பாவத்தின் மூலமாக வரக்கூடிய தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் வேதம் சொல்கின்றது, இதை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருகை பற்றி நம்ம வருகை பற்றி தியானிக்கும் போதெல்லாம் இன்றைக்கி நிறைய நேரத்தில் மக்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எது நடக்க போகுதுன்னு தெரியல, கர்த்தர் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு விதமான பயம், கலக்கம், ஒரு திகைப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அடிப்படையே நம்ம போடுறோம். எல்லா ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வருகை என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இயேசுவின் வருகை என்னும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவைகள் சந்தோஷமாக நடக்கின்ற ஒன்று, சந்தோஷமாக அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகதான் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னதமான ஒரு ராஜாவாக இருக்கிறார். வேதத்தில் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தேவனாக இருக்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகிறதுனால தான் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. புரியுதுங்களா? கர்த்தர் ஆளவில்லை என்று சொன்னால் எதுவுமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்காது. அப்படி என்று சொன்னால் இன்றைய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆள்கிறவராக இருக்கிறபடினால தான் எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது சொல்ல போனால் பிசாசு எல்லாவற்றையும் ஆள முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இன்றைக்கு பிசாசுகளுக்கே ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்குதுன்றார், பிசாசுகளுக்கே குறைவு ஏற்பட்டிருக்குதுன்றாங்க. புரியுதுங்களா? ஏன்னா உலகத்தில் ஏராளமான மக்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பிசாசுங்க என்ன பண்ண, திகைத்து போய் நிற்குது. அதுங்க நிறைய மக்கள் உருவாகிறதுனால, அவங்க அந்த காலத்துக்கு குறைந்த மக்கள் இருக்கிறதுனால அவங்க கண்ட்ரோல் எல்லாத்தையும் வைக்க ஆரம்பித்தான். இப்போ நிறைய மக்கள் இருக்கிறதுனால அவனால் பேபேன்னு முழிச்சுட்டு தான் இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வரோம்னா, ஒரு காரியம் அதாவது தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்கிறதோ அதை நம்ம அப்படியே நம்ப வேண்டும். நம்ம புரிய நம்பலாம், நம்ப புரிய ஆரம்பிக்கும். நம்புறதும் ஒன்று தான், புரியறதும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ புரிய வேண்டும், நம்ப வேண்டும் தேவனுடைய வார்த்தையை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம நன்றாக படிக்கிறோமோ அது நன்றாக நமக்கு புரிய வரும். நம்ம புரியும் போது நம்ம அவைகளை நம்பலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பவில்லை என்று சொன்னால் எதுவும் விளங்காது. தேவனுடைய வருகை பற்றி, கடைசி காலத்தை பற்றிலாம் வேதம் என்ன சொல்கிறது என்பது நம்ம சரியாக நம்பாமல் போயிட்டோம் என்று சொன்னால் நம்ம சில விஷயத்தை விளங்கவே விளங்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் சர்வத்தை ஆளுகிறார். பைபிள் போடப்பட்டிருக்குது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஆழங்களையும் ஆளுகிறார் என்று போடப்பட்டிருக்குது. வேதவசனம் படிப்போம். சங்கீதம் 135 சங்கீதம் போய்க்குவோம். 135 சங்கீதம் 6 வசனம். 135 6 வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். வானத்திலும் பூமியிலும்
சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாவற்றையும் செய்கிறார். எல்லா இடத்துலையும் தமக்கு சித்தமானபடி எல்லாம் செய்கிறார். தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். என்னன்னா, எல்லா இடத்துலையும் கர்த்தர் தான் என்ன நினச்சிருக்கிறாரோ நினச்சபடியெல்லாம் கர்த்தர் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தான் நினைத்ததெல்லாம் செய்கிறவர். புரிஞ்சுங்களா? அவர் அப்படி, அவரை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லா இடத்துலையும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். வேத புத்தகத்தில் இந்த இடத்துல மட்டும் கிடையாது, பல இடங்களிலே இதை பற்றி வேதம் அழுத்தம் திருத்தமாக போதிக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லாம் இயேசுவினுடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கின்றது. துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக இருக்கிறார். புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு உயர்ந்தவர். அவருடைய நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று வேதம் அழகாக போதிக்கின்றது. இதை நம்ம நம்பணும். தேவன் எப்படி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறார், ஆளுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப சொல்கிறது, புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வேதத்தில் இருக்கிற மற்ற எதுவுமே விளங்காது. பைபிளை பாருங்கள், யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அருமையான ஒரு கதாபாத்திரம். பைபிள் கதாபாத்திரத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் அந்த யோசேப்பினுடைய கதாபாத்திரம். நிறைய பேரோட பிடிக்கும், அதில் அதிகமாக யோசேப்பினுடைய கதாபாத்திரம் பிடிக்கும். அருமையான ஒரு மனுஷன். இவர் கர்த்தர் ஆளுகிறார் என்பது எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது என்பது அவர் எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் புரிஞ்சார்னு தெரியல. ஆனால் கிளைமேக்ஸில், முடிவில் அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டார். ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிஞ்சிச்சு, ஆனாலும் கர்த்தரை நம்பி களத்தில் இறங்க ஆரம்பித்தார். கர்த்தரை நம்பி வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பித்தார். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தம் என்னவோ, தேவனுடைய திட்டம் என்னவோ அது அப்படியே நம்பினது, அது அப்படியே நடந்தது, அது அப்படியே நிறைவேறினது. ஒரு முறை யோசேப்பை குழியில் போட்டாங்க, அப்புறம் அடிமையாக விற்று போட்டார்கள். அடிமையாக விற்று போட்ட இடத்துல யோசேப்பு மீது தவறாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தவறான விதத்தில் நடத்துவதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டால் அது நிமித்தமாக அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டு அவரை ஜெயிலில் அடைத்து போட்டார்கள். இப்படி நிறைய தீமைகள், அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள் தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக நடந்து கொண்டே இருந்தது. சொல்லப்போனால் மோசமான காரியங்கள். சிலர் சொல்லுவாங்க, எங்க அடிக்கு மேலே அடி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடிக்கு மேலே அடின்னா அப்படி கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக போகிற வாழ்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம், அவர் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, தீமை என்ற ஒன்று கூட யோசிப்பு அறிஞ்சுக்கிட்டார். தீமை என்ற ஒன்று கூட அதுவும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியாமல் இருந்தாலும் போக போக யோசேப்புக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆகவே தான் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கண்களை அவரை விட்டு நம்ம எடுத்து விடவே கூடாது. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். கடைசியில் பாருங்கள், கடைசியில் யோசேப்பை ஜெயிலில் இருந்து ஒரே இரவில் பிரைம் மினிஸ்டராக மாறிட்டார், கர்த்தர் ஆகிட்டார். இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. பாருங்கள், சாதாரணமாக திடீர்னு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக ஆக்கணும்னா அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தெரியுங்களா. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் அமைச்சராக ஆகணும்னா அந்த அமைச்சர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ். சும்மா ஒருத்தரை திடுதுப்புன்னு ஒருத்தர் அமைச்சராக ஆக்கிற முடியாது. அதுக்கு எத்தனை வருஷம் இருக்கணும், எத்தனை காரியங்கள் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் செய்யணும் இல்லைங்களா. அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் அமைச்சராக முடியும். ஆனால் யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரே இரவில் நேற்று ஜெயிலில் இருக்கிறார், இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். எப்படி இது எதை காமிக்குதுன்னா, எல்லாமே கர்த்தருடைய கண்ட்ரோல் இருக்குது, கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ யோசேப்புடைய கதை நமக்கு தெரியலன்னா பைபிள் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும், பைபிள் சொல்கிறத கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும். அப்போ யோசேப்புனுடைய வாழ்வில் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற பண்ணினார், நன்மையாக முடிய பண்ணினார்.
அதுதான் யோசிப்பு இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் போக 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 அதை முழுமையான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது நடக்கின்ற ஒரு 2 விஷயம் என்னென்னா, சில பேர் பிரச்சனையில் உடனே ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் பாருங்கள், பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இதிலேருந்து கர்த்தர் ஜெயிப்பதற்கு நல்ல ஏதோ ஒரு வழியை வச்சுருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார், இது ஏன் தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிச்சார், ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. ஆனாலும் எனக்கு தெரியும் கர்த்தர் அதெல்லாம் நன்மையாக தான் முடிய பண்ணுவார். ஏன்னா எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் இருக்குது, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்கிறது. ஆகவே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே எதுவும் கிடையாது, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கின்றது. இன்றைக்கு சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் அந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு நன்மையான காரியங்கள் நடப்பதை உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரியுதுங்களா? அதுதான் பாருங்கள், நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அது மட்டுமல்ல, வேதத்தில் ஹிஸ் சாவரின் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் நோக்கத்தை நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது, அதை தடை பண்ண யாராலும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இறுதியிலே அவருடைய நோக்கம் மட்டுமே நிறைவேறும். உலகத்தில் பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வந்தாலும் முடிவில் ஜெயிக்க போகிறது யாருன்னா நம்ம தான். ஜெயிக்க போகிறது யாருன்னா கர்த்தர் தான். ஜெயிக்க போகிறது யாருன்னா தேவன் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் பார்த்திங்கன்னா அது தப்பாக சொல்ல ஆரம்பிக்கும். அது என்ன சொல்லணும்னா, என்ன நடக்குமோ அது நடக்குங்க, என்ன நடக்குமோ அது அப்படியே தான் நடக்கும், அது அப்படியே போகும், அது அப்படியே உலகம் எப்படியே போகுது அப்படியே போய் நம்மளை ஒரு வழி ஆக்கிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க வேறு விதமாக நினைக்கிறார்கள். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்குது, ஏதோ அப்படியே போகிறது கிடையாது. இப்போ போன வாரத்தில் முடிக்கும் போது சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, உலகத்தை அது இந்த சூரியன் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, சீக்கிரம் முடிய போகுது அப்படிலாம் உலகம் பேச ஆரம்பிக்குது. நல்லா கவனமாக்கணும். உலகம் என்ன சொல்லுது, விஞ்ஞானம் என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுது என்பதை காட்டிலும் வேதத்தில் தேவன் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா அவர் சில நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தை வச்சிருக்கிறார். நிச்சயமாக அவர் நோக்கம் நிறைவேறும், தடை பண்ண முடியாது, யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே அந்த பிளான் படி தான், அந்த நோக்கத்தின்படி தான், அந்த திட்டத்தின்படி தான் இந்த உலகம் முடிய போகின்றது. இது யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் யோபுவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், படித்து காண்பிக்கிற 42:2 வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய வெளிச்சம் பாருங்கள். நம்முடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணவர் இல்லை, இவரும் வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்தித்தவர். யோசேப்பு போல் இவருடைய வாழ்விலும் அடிக்கு மேலே அடின்றது, தொடர் வெற்றிகள் அல்ல, தொடர் பிரச்சனைகள். சிலருடைய வாழ்வு தொடர் வெற்றிகளாக இருக்கும், தொடர் சந்தோஷமாக இருக்கும், தொடர் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இவருடைய வாழ்வில் தொடர் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாரு என்னன்னா, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அநேக நேரத்தில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் செய்ய நினைக்கிறது சில நேரம் தடைப்படுது. மனிதர்கள் நாம் சில நேரத்தில் செய்ய நினைக்கிறது, யோசிக்க நினைக்கிறது, செய்யணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் தடைப்படுது. சில பேர்லாம் பாருங்கள், நல்ல எண்ணத்தோடு சில காரியத்தை செய்கிறாங்க, ஆனால் எப்படியாவது செய்யணுமேன்றதுக்காக செய்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற முயற்சி கூட சில நேரத்தில் தடைப்படுகுது இல்லைங்களா? சில நல்லவங்க இருக்கிறாங்க, சில முயற்சிகள் எடுக்கிறாங்க, சில காரியத்தை பண்ணுறாங்க, ஆனால் தோற்று போய் விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, மனுஷன் செய்ய நினைச்சது கூட தடைப்படும், ஆனால் தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, சில நேரத்தில் நம்முடைய வாழ்வில் கூட பல காரியத்தை நம்ம செய்ய நினச்சி உள்ளே இறங்கியிருப்போம். அது பல தடைகளாகவே இருந்திருக்கும், பல பிரச்சனையாக இருந்திருக்கும், பல கஷ்டங்களாக இருந்திருக்கும், பல காரியத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்திருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், மனுஷனுடைய செயல்பாடுகள், மனுஷனுடைய யுக்திகள் சில நேரத்தில் தடைப்பட்டு போகும், நிறைவேறாமல் போகும். ஆனால் வேதம் சொல்கின்றது, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. என்னுடைய வாழ்வில் என்னத்தை தேவன் நோக்கத்தை வச்சிருக்கிறாரோ அது நிச்சயம் நிறைவேறும். கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறாரோ அது நிச்சயம் நிறைவேறும். அதை யாராலும் தடை பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் விசுவாசிகளுக்குன்னு சில பிளான் வச்சிருக்கிறார், திட்டங்களை வச்சிருக்கிறார். நிறைய சொல்லலை, ஒரு வசனத்தை மட்டும் காமிக்கிறேன். ரோமர்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். விசுவாசிகளுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய பிளான் என்ன, பெரிய திட்டம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இதை அழகாக விவரித்து காமிக்கிறார். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். என்ன சொல்கிறார் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்? என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயேசுவனுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம், திட்டம் என்ன என்று சொன்னால் வெளிப்படுத்துகிறார், நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன நோக்கமா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை குறித்து உங்களை குறித்து தேவனுடைய ஒரு மாஸ்டர் பிளான், அவருடைய திட்டத்தில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளான் என்னன்னு சொன்னேன்னா, நீங்களும் நானும் குமாரனுடைய சாயல், இயேசுவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக முன் குறித்திருக்கிறார். புரிஞ்சிச்சுங்களா? அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி என்னையே அழைச்சார். என் வாழ்க்கையில் என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறார்? முதல் நோக்கம் சொல்ல போனால் என்னை இயேசுவை போல மாற்றணும், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படிக்கு என்னை மாற்ற வேண்டும். ஆகதான் பாருங்கள், நம்முடைய உள்ளம் இதற்கு நேராக இயங்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, நம்ம தேவ நோக்கம் என்ன? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகமாம். அது மட்டுமல்ல, இந்த பூமியில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கின்றது. நிச்சயம் அது நிறைவேறும். யார் தடுத்து நிறுத்த முடியாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, வலுவாமல் தம்முடைய சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவர். நிச்சயமாக என்னை அதற்கு நேராக கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சரீரம், இந்த ஜென்ம சரீரம், இந்த பாவ சரீரம் ஒரு நாள் இது மகிமையான சரீரத்தை போல் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் நடக்கும். எப்போ நடக்கும்? அவருடைய வருகையில் நடக்கும். ஆமென். வருகையில் 2 காரியம் நடக்கும் பாரு. வருகையில் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடைய சரீரம் உருமாற்றம் அடைவதில் முதலாவது பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க பாருங்கள், அழிவுள்ளவர்களாக விதைக்கப்படும், விதைக்கப்பட்டது அழியாமை உள்ள சரீரமாக எழுப்பப்படும். இந்த உலகத்தில் மக்கள் சாவாமையெல்லாம் இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க, மக்கள் இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க நினைக்கிற சாவாமல் எப்போ நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட சரீரத்தில் எழுந்திருப்பார்கள்? சாவாமை உள்ள மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்க ஆரம்பிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் மகிமையின் சரீரத்தை அடைந்தவர்களாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ தான் நடக்குது, இந்த சரீரம் மாற்றப்படும். இந்த சரீரம் என்ன சரீரம்? இன்றைக்கி ஜென்ம சரீரம், பாவ சரீரம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வியாதி அட்டாக் பண்ணுது, சில பிரச்சனையை அட்டாக் பண்ணுது, சில விஷயத்தில் இந்த சரீரத்தில் சோர்வு, பலவீனம், எல்லா விதமான காரியமும் இந்த சரீரத்தில் உண்டாக ஆரம்பிக்குது இல்லைங்களா? எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சதும் இப்போ வர அப்படியே ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கிறது கிடையாது இல்லைங்களா? காலையில் எழுந்திருக்கும் போதே எல்லோரும் எப்படி எழுந்திருக்கிறோம்? டக்குன்னு எழுந்திரிச்சு டக்குன்னு எல்லாம் பண்ணி வேகத்தில் பண்ணிட்டா இருக்கிறோம் இல்லை. ஆனால் ஒரு நாள் நடக்கும். எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்துவ வருகையின் போது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நோக்கம் நிறைவேற ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரு வேளை நம்ம பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அப்படி நடக்காது. அன்னைக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி ஒரு வேளை கண் ப்ராப்ளமாக இருக்கலாம், காது ப்ராப்ளமாக இருக்கலாம், அங்கவீனமாக இருக்கலாம். அழிவுள்ளதாக விதைக்கப்பட்டது எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படி ஆரம்பத்தில் மனுஷனை உண்டாக்குனாரோ அதே சரீரம், ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்வதற்கு முன்பாக மனிதன் வாழ்ந்தானே, அப்படிப்பட்ட சரீரத்தை உடையதாக இந்த சரீரம் மாற்றி அமைக்கப்படும். ஆகவே இன்றைக்கி நம்ம தேவ திட்டம் என்ன? நம்மளை இந்த பூமியில் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அவரை பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையானவராக இருக்கிறார்.
ஆகவே நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இன்னொரு மகிமை தரப்படும், இயேசுனுடைய மகிமை நமக்கு தரப்படும். ஆகவே இன்றைக்கி நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வில் கூட பல நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறார் கிடையாது, உலகத்துக்கு கூட தேவன் ஒட்டுமொத்த ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நிச்சயம் அதெல்லாம் நிறைவேறும், அதை யாரும் மாற்ற முடியாது. எபேசியர் புஸ்தகம் திருப்புவோம், 1ஆம் அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், நிருபம். வேதத்தில் பவுல் 12 நிருபத்தை எழுதியிருக்கிறாரு. எல்லா நிருபமும் கோல்டு, அருமையான ஒரு பிரசங்கியார். அவ்வளோ வெளிச்சம், அவ்வளோ வெளிப்பாடுகள் ஒவ்வொரு நிருபத்தில் இருக்குது. எந்த நிருபத்தையும் நம்ம ஒதுக்கி வைக்கவே முடியாது. எபேசியர் எழுதும்போது என்ன 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9-10 வசனத்தை படிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், படித்து காமிக்கிறேன். தமக்குள்ளே மன்னிக்கவும் 9ஆம் வசனம், காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவரும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். கவனிச்சிங்களா என்ன சொல்கிறாருன்னு? அவருடைய ஒட்டுமொத்த பிளான் என்ன, நமக்கான பிளான் என்ன என்று சொல்லி பார்த்தோம். முழு உலகத்துக்கான ஒரு பிளான் என்ன சொல்கிறாருன்னா, முழு உலகத்தையுமே காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி, சில பிளான், திட்டம், நியமம் என்று சொன்னால் தேவன் முன்குறித்திருக்கிற திட்டம் என்னவா, நியமம் என்னவா, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவங்க சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். இதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்தை பற்றி நிறைய மக்கள் படிப்பாங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? தேவனுடைய பிளான் என்ன, அவருடைய ஃபைனல் பிளான் என்ன, இறுதியான ஒரு முடிவு என்ன, நம்மை குறித்து வைத்திருக்கிற நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், உலகத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி கட்டப்பட வேண்டும். ஆமென். அப்போ அவர் நினைச்சது நடக்கும். அவருடைய பிளான். இந்த பிளானை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகதான் பாருங்க, பவுல் சொல்றார் இல்லையா, இந்த ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். என்ன ரகசியமா? என்ன ரகசியம்னா, தயவுள்ள சித்தத்தினுடைய ரகசியம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும். இறுதி நோக்கம், அவருடைய ஃபைனல் பிளான் என்னன்னா, எங்கே போய் முடியுதுன்னா, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக, சகலமும் அவருக்குள்ளாக இணைக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமும் நோக்கமுமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாம் கூட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய பிளானாக இருக்கின்றது. பாருங்க, மனித குலத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்டார். இந்த படைப்பின் போது தம்மோடு இணைப்பது தான் தேவனுடைய தயவுள்ள ஒரு சித்தமாக இருந்தது. மனிதன் எப்போதும் ஆரம்பத்தில் கர்த்தர் மனுஷன் உண்டாக்கும் போது எதுக்காக உண்டாக்குனாரு? பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, தேவனோடு மனிதன் இருக்கும்படியாக தான் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் எப்போ பிரச்சனை வந்துச்சு? என்றைக்கு மனிதன் தேவனை விட்டு விலகினானோ, என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ, அன்றைக்கு தான் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் உருவாக ஆரம்பித்தது. புரியுதுங்களா? அப்போ திரும்பவும் கூட்டப்படணும், திரும்பவும் கட்டப்படணும், திரும்பவும் எல்லாமே கூட்டப்படணும். எப்படி முடியுமா? முடியும். எப்படி முடியும்னு சொன்னால், அதற்காக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பல கட்டங்கள், இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்த நாள்லேருந்து பல கட்டங்கள் உருவானது. கட்டங்கள்னு சொன்னால் பல யுகங்கள் உருவாக ஆரம்பித்தது. இன்றைக்கி பல யுகங்கள்லாம் சொல்கிறாங்க, பல யுகத்தெல்லாம் பற்றி வேத வல்லுநர்கள் போதிக்கிறாங்க, ஒவ்வொரு யுகத்தெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. காலம் நிறைவேறும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார், நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் 2ஆம் முறை வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் திட்டம் முழுமையாக அப்பொழுது பூர்த்தி அடைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு முழுமையாக பூர்த்தி அடையல. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே கடைசி காலகட்டத்தில் அவைகள் எல்லாமே முழுமையாக பூர்த்தி அடைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை? பாவத்தின் விளைவு, ஆதாமுடைய பாவத்தினால் பரலோகத்திற்கு பூமிக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டது, பிரச்சனை ஏற்பட்டுச்சு. படைப்புகள் அனைத்தும் இன்றைக்கு குழப்பத்தில் இருக்குது. ஏனென்று சொன்னால், தேவனை விட்டு பிரிந்ததனால். பாருங்க, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் இதை பற்றி பேசுகிறாரு. பாருங்க, படித்து காமிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் படிக்கிறேன்.
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டி, உலகம், சகல சிருஷ்டியும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. என்னவா? அது என்னவென்றால் என்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏன் சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுதான்? என்ன பிரசவ வேதனைப்படுதான்? இந்த ஃபைனல் பிளான், இறுதி திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு மனிதனுடைய பாவத்தினால் முழு உலகமும் தீட்டுப்பட்டிருக்கிறது, முழு உலகம் கரப்டாக இருக்குது, முழு உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த முழு உலகமும் மீட்கப்பட வேண்டும். எப்போ நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கி சயின்ஸ் விஞ்ஞானங்கள்லாம் சொல்கிறாங்க, இது நடக்குது, அது நடக்குது, இது வரப்போகுதா, அது வரப்போகுதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். அது நடக்காதுன்னு சொல்ல வரல. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி. ஏன்னா உலகத்தில் மனிதன் பாவத்தினால் எல்லாமே கெட்டு போய் கிடக்குது, உலகமே கெட்டு போய் கிடக்குது, சிருஷ்டி கெட்டு போய் கிடக்குது. ஆகுதான் பவுல் சொல்கிறாரு, சர்வ சிருஷ்டியானது ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியை முதல் பலன்களுக்கு பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? முழு சிருஷ்டியும் தவித்துக்கிட்டு இருக்குது. ஏன்? ஃபைனல் பிளான் நிறைவேறணும், இறுதி நோக்கம் நிறைவேறணும், தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். தேவ நோக்கம் நிறைவேறுமா? நிச்சயம் நிறைவேறும், நம்புகிறோம். ஃபைனலாக தேவன் முழு உலகத்தையுமே ரினிவேஷன் பண்ணுவார், மாற்றி அமைப்பார், அதை அழகாக உருவாக்கி தேவன் செய்வார். ஆகவே நல்லா புரிந்துக்கணும், கிறிஸ்து தான் அனைத்திற்கும் தலைவராக இருக்கிறார். அவரால் தான் பூமி பரலோகம் எல்லாம் மீண்டும் முழுமையான அமைதியையும் முழுமையான சமாதானத்தையும் அடையும் என்பது முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இந்த பூமியில் எதுவும் தற்செயலாக இந்த உலகத்தில் எதுவும் வாழவில்லை. நீங்கள் இப்போ இருக்கிறது ஏதோ திடீர்னு விபத்து போல் இல்லை, திடீர்னு ஏதோ வந்தீங்களா? கிடையாது. நம்ம திடீர்னு வரல, தேவ திட்டத்தின்படி இங்கே வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ரட்சிப்பதற்கு தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவர் திட்டத்தின்படி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்று கூடும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்படும் போது அனைத்து ஆசீர்வாதத்தையும் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கூட்டப்படும் போது நடக்குங்களா? நடக்கும். நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே இவைகளெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும், அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் திட்டமாக இருக்கின்றது. இது அவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டமும் நோக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாகவே தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. இந்த உலகத்தில் சரித்திரங்கள் எடுத்து பாருங்கள். சரித்திரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி மாதிரியே போயிட்டே இருக்குது, அது அப்படியே போகாது. உலகத்தில் சரித்திரம் ஒரு இடத்துல, உலகத்தில் உள்ள மக்கள் சொல்ல ஒரு காரியம், சரித்திரம் ஒரு இடத்துல தொடங்குது, இன்னொரு இடத்துல போய் அது தொடர்ச்சியாக ஒரு சுழற்சி மாதிரியே நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், அதெல்லாம் அப்படியே ஒரு ரொட்டேஷனாக அது அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மறுஜென்மத்தெல்லாம் பற்றி பேசணும் இல்லையா? இன்னும் அடுத்தது நீ சாகுறோன்னா அடுத்த ஒரு மறுஜென்மம் எடுப்போம், உலகத்தில் சொல்கிற ஒரு நீதி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி இல்லை. ஒரு இடத்துல தொடங்குச்சுன்னா ஒரு இடத்துல முடிவு ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆரம்பம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு முடிவும் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். தேவன் எப்படி முடிவிலே தேவன் எப்படி இந்த உலகத்தை ரினிவேஷன் பண்ணி திரும்பவும் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுகிறாரோ அப்போ எல்லாமே
அது அழகாக மகிமையாக நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஆகுதான் என்ன இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி புரிஞ்சுக்கணும். முதலாவது தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார், மனிதன் வீழ்ச்சியடைந்தான், தேவன் அவனை மீட்டார். அதுக்கப்புறம் உலகம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. சொல்லுங்கள், வீழ்ச்சி, மீட்பு, மகிமைப்படுத்தப்படுதல். சிருஷ்டி, சொல்லுங்கள், சிருஷ்டிப்பு, சொல்லுங்கள், சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, மகிமைப்படுத்தப்படுதல். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல தேவன் சிருஷ்டித்தார், ரெண்டாவது கட்டம் வீழ்ச்சி அடைந்தது, மூன்றாவது கட்டம். இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோன்னா, மூன்றாவது கட்டத்துக்கும் நான்காவது கட்டத்துக்கும் இடையில நின்றுக்கிட்டு இருக்கிறோம். மீட்புக்கும் மகிமைப்படுத்தப்படுதலுக்கும் இடையிலே, மூன்றுக்கும் நான்குக்கும் இடையிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நிறைவேறுமா? நிச்சயம் நிறைவேறும். மீட்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது இப்போ இடையில நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அடுத்தது நடக்க போகுது. ஃபைனல் பிளான் என்ன சொன்னால் மகிமைப்படுத்தப்படுதல், குளோரிஃபிகேஷன். அப்போ மகிமைப்படுத்தப்படுதல் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம்? மூன்றாவதுக்கும் நான்காவதுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது முடிவு வர ஆரம்பிக்கும். இந்த ஃபைனல் பிளான் நிறைவேறும் போது முடிவை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆகவேதான் இது அநேக நேரத்தில் இது தெரியாதனால தான் அவங்க வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மத்தேயு 24 அதிகாரம் 36 வசனம். மத்தேயு 24:36 எடுத்துக்குவோம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு அருமையான ஒரு காரியம். அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ளவைகளும் தூதர்களும் அறியார்கள். என்னன்னா, உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தேவன் தீர்மானித்த அந்த பிளான் முழுமையாக தெரியவே தெரியாது என்று சொல்கிறார். பரலோகத்தில் தூதர்களுக்கும் தெரியாது எப்போ முடிவு வரும் என்று சொல்லி. ஆகுதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவன் இப்படி சொன்ன பிற்பாடு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. தேவன் சொன்ன நேரத்தில் தேவன் என்ன பிளான் வச்சுருக்கிறாரோ கண்டிப்பாக அவைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். சில பேர் பாருங்கள், விதியை நம்புவாங்க. தேவ திட்டத்தை முதலாவது ஒரு குரூப் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ண இறங்கிடுவாங்க. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த உலகத்தில் விதி தாங்க மக்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னுவாங்க. விதி கண்ட்ரோல் பண்ணலை. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதை பேசிகிட்டு இருக்கிறாங்க? விதியை பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? இது ஏன் விதி, இது அவங்க விதி, இது இவங்க விதி. எல்லாமே விதி தாங்க மக்களை கண்ட்ரோல் பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க, விதியும் மக்களை கண்ட்ரோல் பண்ணலை. கர்த்தர் ஆளுகிறார். எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் விதி தான் கண்ட்ரோல் பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். விதி அல்ல, தேவன் தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லப்போனால் திரும்ப சொல்கிறேன், அவர் நினச்சபடி தான் நடக்கும், அவர் நினச்சபடி தான் உலகம் முடிய போகும். விதியின்படி அல்ல, விஞ்ஞானத்தின்படி அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுப்பி விஞ்ஞானத்தில் நடந்து, ஒவ்வொரு காலத்தில் விஞ்ஞானத்தில் இப்படி வரப்போதுன்னு மக்கள் உடனே சொல்லுவாங்க, வேறு மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான். பைபிள் புறப்பட்ட யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே வராது. ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வருதுன்னு உடனே என்ன பண்ணக்கூடாது, முடிவு வந்துருச்சு நினச்சிடக்கூடாது. அதான் முடிவு வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடக்கும். உடனே நம்ம டைமை உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஆண்டவர் வந்துட போகிறாருன்னு சொல்லி வேறு மாதிரி பிளான் பண்ணாமல் எப்படியுமே எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார், நம்ம ஆயத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் வேறு மாதிரி பயத்தோடும் வேறு மாதிரி போகக்கூடாது. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறபடினால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, அந்த மேற்கத்திய நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிவர்ஸ் இஸ் டிசைடிங், மதர் நேச்சர் இஸ் டூயிங் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மதர் நேச்சர் அது மதர் நேச்சரை அது நேச்சுரலாக நடக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம தான் அந்த மதர் நேச்சரை காப்பாற்றணும். அதாவது இயற்கையின் காரியத்தை நம்ம காப்பாற்றணும்.
நம்ம காப்பாற்றினா தான் இயற்கை நம்ம அடுத்து நம்ம வாழ முடியும், அப்படி ஆக முடியும், இப்படி ஆக முடியும் என்ற ஒரு காரியத்தெல்லாம் இந்த மதர் நேச்சரை பற்றி பேசுகிறாங்க. இயற்கை காரியங்கள் கடவுள் எப்படி ஆரம்பத்தில் உருவாக்கணும், அதை நம்ம காப்பாற்றணும். உண்மை அதுதான். காப்பாற்ற வேண்டும் என்பது பொய் கிடையாது, காப்பாற்றணும். இன்றைக்கி சில சோசியல் ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சமூக ஊடகங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மதர் நேச்சரை காப்பாற்றுறது பல விஷயங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தப்பு கிடையாது. ஆனால் முழு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குதுன்னா, மதர் நேச்சரை நம்ம காப்பாற்றக்கூடாதுன்னு கிடையாது, காப்பாற்றணும். நம்ம காப்பாற்றினாலும் ஃபுல் கண்ட்ரோல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? முழு கட்டுப்பாட்டும் தேவனுடைய கரத்துக்குள்ளாக தான் இருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், மதர் நேச்சரை நம்ம காப்பாற்றினாலும் தேவன் நிர்ணயித்து நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தை விதி கண்ட்ரோல் பண்ணல, தேவன் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த உலகத்தை தேவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி முழு உலகத்தையுமே மனுஷன் கையில் கொடுத்தார். சொன்னார், நீ பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பார்வைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். ரூல் பண்ணு, அதிகாரம் பண்ணு. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. விதி ஆள்றதுக்கு முன்னாடியே விதி ஆளும்படி தேவன் இந்த உலகத்தை கொடுக்கல, மனிதன் ஆளும்படி தேவன் இந்த உலகத்தை மனிதன் கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தை சரியாக நம்ம ஆளுகை பண்ண முடியும், ரூல் பண்ண முடியும். ஏன்னா அதிகாரத்தை கடவுள் மனுஷன் கையில் கொடுத்துருக்கிறார். என் கையில் உங்கள் கையிலும் கொடுத்துருக்கிறார். அதாவது ஒரு பாட்டு பண்ணோம், அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. உண்மை, நல்லது, கரெக்டு தான். ஆனால் இன்னொரு விஷயம், சர்வ அதிகாரி என்று சொன்னால் அது தேவனாகிய கர்த்தர், விதி அல்ல. மதர் நேச்சரை நம்ம காப்பாற்றவும் முடியாது. நம்மை கூட தேவன் அதிகாரம் உள்ளவர்களாக உருவாக்கி இருந்தாலும், ஆளுகை உள்ளவர்களாக உருவாக்கி இருந்தாலும், நம்ம டான் அல்ல, டானுக்கு மேலே ஒரு டான் இருக்கிறார். தேவனாகி கர்த்தர் சர்வ அதிகாரம் உடையவர். அவர் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்கின்றது. மனுஷன் டாப்பு தான், ஆனால் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் அவனை காட்டிலும் பெரிய ஒரு டாப்பில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனுஷன் செய்கிற எல்லா நல்லது கெட்டது எல்லாமே கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நீ ஏன் கவலைப்படணும், நீ ஏன் பயப்படணும், நீ ஏன் பைபிளை போடப்போ என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, ரட்சிப்பு அவரால் வரும். புரியுதுங்களா? ஆகவே நீங்கள் கலங்காதீங்க. கடைசி காலத்தை குறித்து செய்திகள்லாம் நீங்கள் கேட்கும்போது, இதெல்லாம் பற்றி கேட்கும்போது சில பேருக்கு ஒரு பயம் வரும். அதனால் சில மக்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ கடைசி காலமா, நான் கேட்க வரலைங்க, நாங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக இதெல்லாம் கேட்குறோம். ஆக தான் பாருங்கள், ஆரம்பத்தில் மக்கள் நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் இந்த கடைசி காலகட்டத்தெல்லாம் பற்றி பேசிக்கும் போது முதல்ல பயத்தை நிறைய விதைப்பாங்க. நான் முதல்ல அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களை இருதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறேன். முடிவு வரப்போதா, நிச்சயம் வரும். அதற்கு முன்பாக ரெண்டாவது, எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் இருக்குது, அவர் நோக்கத்திலே எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆகவே தான் நாம் இவைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் நடக்கும், ஆனாலும் முடிவு உடனே வராது. புரியுதுங்களா? உலகத்தில் சில காரியங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 24:25, மார்க்கு 13ஆம் அதிகாரம், பிற்பாடு லூக்கா 21ஆம் அதிகாரத்தெல்லாம் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறார். ஆனாலும் கருத்து சொல்கிற இதெல்லாம் சொல்லும்போது பயப்படாதீங்க, கலங்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, விழித்திருங்க, ஆயத்தமாக இருங்க. இதை பற்றி தான் இயேசு கிறிஸ்து அதிகமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். ஆமென். புரியுதுங்களா? சொல்லுங்கள், கலங்காதீங்கள், எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? அப்போ தீமை என்ற ஒரு காரியம் அதுவும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் யார் தீமை பண்ண நினச்சாலும் பிசாசு ஆள்றது போல் இருக்கும். அதுதான் பைபிள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமே வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, ஆனாலும் தேவன் அதில் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை உங்களுக்கு உருவாக்குவார். இந்த உலகத்தில் பிசாசு எல்லா மக்களுக்கும் தீமையை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால் புரிஞ்சுக்கங்க, அவர் கரத்தில் இருக்குது.
தேவன் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் இடத்தை கொடுக்க விட மாட்டார். இவ்வளோதான் பைபிளில் எல்லாருடைய லைஃப்லையும் பார்த்துருக்குறோம். எல்லாருடைய லைஃப் பைபிளில் வாழ்ந்த வேத பரிசுத்தவான்கள், வேத சிரோன்மணிகள்லாம் அவங்க லைஃப்லாம் கடைசியில் விழுற மாதிரி இருக்கும். கடைசியில் இந்த கழுகு அந்த குஞ்சு பறவை கீழே விழும்போது கீழே அடிப்பட போகிறப்ப அது எங்கே தாய் பறவை எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி வந்து அது அப்படியே அதை பிடிச்சி அது மேலே உட்காந்து பிடிச்சி மேலே அந்த குஞ்சு பறவை கீழே விழப்போகிற நேரத்தில் தாய் பறவை தன்னுடைய சரகுகளால் அதை அப்படியே சுமந்துவிட்டு அப்படியே மேலே கொண்டு போகும் பாருங்க. வேதத்தில் கூட இதை கேள்விப்படும் போது இதை படித்தப்பாலாம் இந்த யாத்திரா புஸ்தகத்தில் இதை பற்றி சொல்லும் போதெல்லாம், கழுகு பற்றிலாம் ஆண்டு சொல்லும் போதெல்லாம் நான் இப்போ வியந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்வில் கூட சிலது நம்ம கீழே விழப்போகிற ஒரு சூழ்நிலைகள், அவ்வளோதான் மேலேருந்து விழுந்து இவன் பீஸாக ஆக போகிறான், உடைய போகுது, எல்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஆக போகுது, இவன் சாப்டரே க்ளோஸ் அப்படின்ற நேரத்தில் அழகாக அப்படியே அழகாக அப்படி தூக்கிட்டு போயிடுவார் பாருங்க. ஆமென். பயப்படாதீங்க. சில பிரச்சனைகள், சோர்வுகள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்வை அழிக்க நினைக்கலாம், நம்முடைய வாழ்வை இல்லாமல் போக நினைக்கலாம், நம்முடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. யாரும் உங்கள் மேலே கை போட தேவன் இடத்தை கொடுக்க மாட்டார். நிச்சயம் அவருடைய திட்டம் நிறைவேறும். உங்களை குறித்து தேவன் உங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறும். உங்களை குறித்த திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். சோர்ந்து போகாதீருங்க. அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. யார் சொன்னால் முடிய போகுதுன்னு? அந்த கடைசி அந்த ஒரு நூல் இலை அந்த கடைசியில் விழுந்தா என் மண்டை உடஞ்சிரும் அப்படின்ற நேரத்தில் தான் அப்படியே தேவன் தன்னுடைய கரத்தை கொண்டு வந்து அப்படியே அழகா நீடி டபக்குன்னு பிடிச்சிக்குவார். ஸோ சில நேரத்தில் வீட்டில் கீழே டக்குன்னு மண்டை செவுத்தில் முட்டி மோதி உடைய போகிற நேரத்தில் சொல்லணும், நல்ல வேலைக்குங்க இந்த நேரத்தில் மட்டும் ஷார்ப்பான கருங்கலுங்க குத்தி இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க என் மண்டை ரெண்டா பொழந்துக்குங்கிற நேரத்தில் தேவன் அழகா தன்னுடைய கரத்தால் உங்களை தூக்குன சமயங்கள், மீட்ட சமயங்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதான்னு உங்களை கேட்டோம்னா ஏராளமான பேர் சாட்சி சொல்ல முடியும். ஆமென். தேவன் உங்களை விட்டு விட மாட்டார், கதரை விட்டு விட மாட்டார், கலங்க விட்டு விட மாட்டார், கண்ணீர் சென்று விட்டு விட மாட்டார். அவ்வளோதான் முடியும் நினைக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. என்னைய தேவன் கைவிடவே மாட்டார். அதுதான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாயானவள் தன் கற்பத்தின் பால்கனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாமே ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வில் அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக. அப்போ ஃபைனல் பிளான் நிச்சயமாக நிறைவேறும். அந்த திட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 3வது பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒருவேளை நேரம் இருந்தால் தொடர்றேன். பரவாயில்ல, கவலை இல்லை, அடுத்த வாரம் இருக்குது, நமக்கு பிரச்சனையே இல்லை. நேரம் முடிஞ்சிச்சா பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் இருக்குது, நம்ம அடுத்த வாரத்தில் கேட்டுக்கலாம். 3வது பாயிண்ட் என்னென்னா, எல்லாமே முதலாவது சொன்னோம் இந்த உலகம் முடிய போகுது. 2வது பாயிண்ட் சொன்னோம் எல்லாமே அவர் நினைச்சபடி தான் முடியும். முதலாவது உலகம் முடிய போகுது. 2வது பாயிண்ட் என்ன, அவர் நினைச்சபடி தான் முடிய போகுது, அவருடைய டைமிங்கில் முடிய போகுது. நிச்சயமாகவே அவர் அந்த முடிய போகிறத அவர் நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்கிறது என்பதை பற்றி பேசணும். 3வது என்னவென்று சொன்னால், அவருடைய திட்டத்தினுடைய மையமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. திட்டத்தின் மையமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தகுந்தார் மாதிரி தான் இந்த உலகத்தை கொண்டு போய் முடிக்க போகிறாரு. ஆமென். நல்லா கவனமாக, தேவனுடைய ஒட்டுமொத்த பிளான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய திட்டத்தின் மையம் கீ யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆகவேதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க தான் பல 3 வாரங்கள் 2 வாரமாக இதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். சண்டே காலையில் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் நோக்கி பாருங்கள். ஏன் இந்த டாப்பிக்கில் பேசிட்டு இருக்கிறோம்? நம்மை குறித்து தேவன் திட்டமே மையமே கிறிஸ்து தான் என்று தெரிந்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணணும்?
அவரை பற்றி தெரிந்து கொள்ள பிரயாசம் எடுக்கணும். அவரை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய வாழ்நாளை ஒதுக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்கணும். இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்போ அவருடைய திட்டத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஆள் யார்? அது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். உலகத்தின் ஆரம்பத்தின் முதல்ல இருந்தவர், நடுவில் இருக்கிறவர், முடிவிலையும் அவர் தான் இருக்க போகிறார். ஆமென். புரியுதுங்களா? ஆரம்பமும் அவர் தான், மதியமும் அவர் தான், முடிவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். வேறு யாராவது அப்படி இருந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. உலகத்தில் அப்படி யாராவது இருந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான எல்லாத்துலேயுமே இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, எல்லா இடத்துலையுமே. அதுதான் வேதத்தில் எந்த பக்கம் திருப்பினாலும் ஒருத்தரை பார்க்க முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே இருக்கிறார். வருகை பற்றி போதிக்கிறோம். வருகை பற்றி போதிக்கும் போது பாருங்கள், ஒரே ஒரு வசனம் சொல்லி சொல்கிறேன் பாருங்களேன். வருகை பற்றி போதிக்கும் போது கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது யோவான் என்ன சொல்கிறார்? முதல் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். இதில் முதல் 2 வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதன் அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான சுவிசேஷம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும். கவனிச்சிங்களா? எதை பற்றி? இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறேன். நீ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருகை கடைசி காலகட்டத்தை பற்றி போதிக்க போகிறாரு. கடைசி காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது, கடைசி காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரெல்லாம் போதிக்க போகிறான்னு ஆர்வமாக வந்திருப்பீங்க. ஆர்வம் உங்களுக்குள்ள என்னென்ன ஆர்வம் இருக்கும்? என்னமோ அரிசி சிப்புன்னு சொல்கிறாங்க, அரிசி கலர் சைஸில் சிப்பு இருக்குதாமே, அந்த சிப்பை நம்ம கையில் பொருத்த போகிறாங்களாமே, இதை பற்றி ஏதாவது பேச போகிறாரா? இல்லை 666 ஒரு நம்பர் இருக்குதுமே, அதை பற்றி எது பேச போகிறாரா? நீங்கள் ஒருவேளை எப்படி கற்பனை பண்ணி வந்துருந்தீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதை பற்றி பேச போகல. யோவானுடைய பிளான், யோவானுடைய அந்த கீ, யோவானுடைய பெரிய ஒரு மாஸ்டர் பிளான், அவருடைய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் மனதில் இருந்தது என்ன? இதை பற்றி அது மற்ற நீங்கள் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இதெல்லாம் அதிகமாக நினச்சிது, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதிகமாக யோவான் யாரை காண்பித்தார் என்று சொன்னால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை காண்பித்தார். புரிஞ்சுக்கங்க. ஆனால் கிறிஸ்தவ உலகம் என்ன பண்ணிருச்சுன்னா, வருக ரகசியம், வருக மற்றெல்லாம் பற்றி பேசும்போதெல்லாம் இதை பற்றி எதை சொல்லுவாங்களா, இதை பற்றி எதை பேசுவாங்களா? பேசலாம், அதெல்லாம் எப்படி ஊறுகா மாதிரி. ஆனால் சாப்பாடு யாருன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி கொடுக்கணும். ஆமென். மற்ற இது எல்லாமே ஊறுகா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் நம்ம. ஆனால் நம்ம என்ன கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுதுன்னா, அதில் தான் அந்த ஊறுகா மேலே தான் ஆசையாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கெல்லாம் ஊறுகாய்க்கு நிறைய பேர் எதிரியாகவே ஊறுகாய் சொல்கிறான், ஊறுகாய் தின்னாதீங்க, ஊறுகாய் உப்பு சேர்க்காதீங்க, உப்பு சேர்த்தா அவ்வளோதான் அதாயிரும் இதாயிருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கள், அதெல்லாம் ஊறுகாய் மாதிரி. சொல்லுங்கள், ஊறுகாய் மாதிரி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன காரியம் அதுதான் ஒரிஜினல். அப்போ யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆரம்பிக்கும் போது எதை பற்றி பேசுகிறார், ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக, தான் கண்ட யாவையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். தான் கண்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து. ஆமென். புரியுதுங்களா? அப்போ நல்லா மனதில் கொண்டு போய் வைத்து கொள்ள வேண்டும். இந்த முழு உலகமே, உலகத்தின் ஆரம்பமும் கிறிஸ்து தான், சென்டரும் கிறிஸ்து தான், முடிவும் கிறிஸ்து தான். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் தான் சொல்கிறான், ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைனா யாரு? இயேசு. ஆதியில் அவர் தான் இருந்தார். இடையில சீன் ஓட்டுறது எல்லாமே சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா, பல சொல்லுவாங்க. ஒரு படம் என்று சொன்னாலே லாஸ்ட்டில் இந்த ஆங்கில படம்னா பார்க்கும், கடைசியில் பார்த்து ஏகப்பட்ட பேர் போடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த தமிழ் படத்தெல்லாம் இந்த பேர்லாம் சும்மா கொஞ்சம் பேர், முக்கியமான ஆள் மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் அவங்க பாருங்க, லாஸ்ட்டில் அதுக்கு ஒரு பெரிய பாட்டை போட்டுவிட்டு எல்லா பேரையும் போட்டு விடுவாங்க. ஆனால் இந்த படத்தில், பைபிள் படத்தில்
ஆரம்பத்திலேருந்து முடிவு வரையில் யார் சீனில் வருவார்னா இயேசு கிறிஸ்து தான் தெரிவார். ஆமென். இயேசு கிறிஸ்து பல வடிவங்களிலே, பல ரூபங்களிலே, பல விதங்களிலே அவர் நமக்கு தெரிய ஆரம்பிப்பார். கடைசியாக முடிக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, அவரை பற்றிய சாட்சி, அவரை பற்றிய வெளிப்பாடு, இன்னும் சொல்ல போனால் இயேசுவை பற்றிய வெளிப்பாடு. கடைசி காலகட்டத்தில் இது அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லுவாங்க. எங்க அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு கடைசி காலம் கிடையாது. அது சும்மா அதெல்லாம் ஊர்கா மாதிரி சொல்லிட்டு போயிடணும், அவ்வளோதான். யாரை பற்றி அதிகமாக சொல்லணும்? இயேசுவை பற்றி அதிகமாக சொல்லணும். அவர் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். எல்லா செய்தியிலும் அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்? முக்கியம் அவர் தான். ஆரம்பமும் அவர் தான், இடையிலையும் அவர் தான், முடிவிலையும் அவர் தான். நம்ம வேதம் சொல்லும்போது இப்போ நம்ம யாருக்கு அதிக கவனம் செலுத்தணும்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன போதிச்சிருக்கிறார் என்பதை ஆவியானவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டும். எழுந்து நிற்போம். 2வது பாயிண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்குறோம். 3வது பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்குறோம். அடுத்த வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு 3 பாயிண்ட்டையும் சொல்லிடுவேன் விசுவாசிக்கிறேன். ஏன்னா உள்ளே இன்னும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டியது இருக்குது. நம்ம போதிக்கிற பைபிள் ஸ்டடியில் எல்லா இனத்தவரும் எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிறீங்க. படித்தவங்க மட்டும் இல்லை. படித்தவங்க மட்டும் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ட்ராயிங், மற்ற அந்த எழுத்து, இந்த எழுத்து, அந்த வார்த்தை, இந்த வார்த்தைலாம் சொல்லி விலங்கு வச்சுட்டு போயிடலாம், ஈஸியாக புரிஞ்சுட்டு போயிடும். ஆனால் அதை கேட்குற நீங்கள் படித்தவர்கள் மட்டுமல்ல, இங்கே படிக்காதவர்கள் இருக்கிறீங்க. அதனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும்னா இந்த மெத்தடில் சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இவைகள் புரிய ஆரம்பிக்கும். நன்றாக புரிந்து 2 காரியத்தை சொன்னோம். முதலாவது, அவர் குறித்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். அவர் நோக்கம் நிறைவேறும். அதை தடுக்க யாராலும் முடியாது. உங்களை குறித்து, இந்த பூமியில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை குறித்து கூட தேவன் பல திட்டங்களை வைத்திரு நிச்சயம் நிறைவேறும். அதை தடுக்க யாராலும் முடியாது. தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். 3வது பாயிண்ட் சொன்னோம், எல்லாமே கிறிஸ்துவை பற்றியது தான், கிறிஸ்துவை குறித்தது தான். அவருடைய திட்டத்தின் மையம் இயேசு கிறிஸ்து. அவருடைய திட்டத்துக்கு ஏற்றபடி தான் இந்த உலகத்தை கொண்டு போய் முடிக்க போகிறாரு. இயேசுவை கொண்டு தான் ஆரம்பித்தார், இயேசுவை கொண்டு தான் முடிக்கவும் போகிறார். உலகத்தை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு உருவாக்குனாருங்க. முடிக்கும் போது எதை பண்ண எப்படி முடிக்க போகிறாரு? அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை கரெக்டாக அவர் எழுதி வச்சுருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து நீர் வைத்திருக்க திட்டங்கள் ஒரு நாளும் அது வீண் போகாது ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், எங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். அதே போல் எங்களை குறித்து நீர் என்னென்னலாம் திட்டம் வைத்திருக்கிறீரோ அதெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது என்பதையும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உம்முடைய வருகை வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீர் இந்த வருகைக்குள்ளாக எங்களை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விதியின்படியோ எங்களுடைய இந்த உலகத்தின் சுழற்சியின்படியோ எங்களுடைய காரியத்தின்படியோ அல்ல, நீர் நினைத்தது நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய சந்தோஷத்தையும் மகிமையையும் கனத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று ஆஸ்வதிக்கிறேன். பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.